ஹே ஹாய்ஸ், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்னாச்சுன்னு கேட்டிங்களா, அது வேறு கதை. இன்றைக்கி நம்ம பலூன் குட்டி போட போகிறோம். அண்ணன் தான் ஆடு மேய்ச்சிருக்கேன். நான் போய் பிக்கப் பண்ணுறேன். குட்டி போட்டாலா இல்லை இனிமேல் தான் போட போகிறான்னு தெரியல, போய் பார்ப்போம். ஆடெல்லாம் இந்த மேய்துங்க. பலூன் அங்கிட்டு இருக்கா ஓலை. பலூனே பா இந்த இருக்கா கையில் கத்துறா ஓலை. பலூன் பாய்ஸ் இப்போ தான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட வயவுள்ள குட்டி போட்டுட்டியா? இன்னும் குட்டி போடலை, டைம் இருக்கா. அப்போ கரெக்டாக லீவ் போடுற அன்றைக்கெல்லாம் நீ கரெக்டாக குட்டி போடுற. என்ன பலூனே என்ன வலிக்குதா? நீ இப்படியே படுத்தனா குட்டி போட்டுடலாம். வெயில் வேறு அடிக்கிறதுக்கு இப்போ தான் கத்த ஆரம்பிக்கிறேன். மற்ற ஆடுகள்லாம் அது வாடு தன்னால் மேய்ஞ்சிக்கிருக்காங்க. உனக்காக தான் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. பழுனே பயவுள்ளைக்கு இப்போ தான் வலிக்கதே ஆரம்பிச்சிருக்கு. கரெக்டாக நம்ம லீவ் போடுற அன்றைக்கி தான் குட்டி போட்டுறான். இப்போ தாங்க படுத்துருக்கா. இப்படி படுத்தா தான் குட்டியை எடுக்க முடியும். படி எங்கேயும் போக மாட்டேன். இன்றைக்கி நாளைக்குண்டு ஒரு வாரம் மேலே இழுத்துட்டாங்க. நான் இன்றைக்கி குட்டி போடுவேன், நாளைக்கு குட்டி போடுவேன் பார்க்குறேன். நைட்டெல்லாம் இவளுக்காக காவா காத்து பயவுள்ள இன்றைக்கி மதியம் என்கிட்ட பகலில் குட்டி போடுறா. ரொம்ப சந்தோஷம். திருச்சி எங்கிட்ட போகனால கத்த ஆரம்பிச்சிருவா. பாடி அத்தே ஆளு பக்கத்துலேயே இருக்கணுன்றா. இந்த பிள்ளைய போட்டு ஓடிடுவேன் நினச்சியா? அடா பழுனே அவளும் இடம் மாற்றி மாற்றி திரும்பி படுக்கிறா. இடம் தோதே இல்லை இந்த இடம். நீ பேசாமல் தான் அந்த மஞ்சந்தி மரத்துக்கே போயிருக்கணும், இல்லை வேறு மரத்தை பிடிக்காமட்டேன். சரி அவ்வளோ எதுவும் போக மாட்டேன். எல்லாம் தான் அங்கனே மேயிறாங்க விட்டு போக மாட்டேன் பழுனே. சரி பழுனு எங்கேயும் போக மாட்டேன். கிளைமேட் வேறு நல்லா மாறிடுச்சுங்க. வெயில் அடிக்காமல் இருக்குங்க. நல்லா குடுக்குளுண்டாயிருச்சு. இந்த தெத்தில் குட்டி போட்டேன்னா பாத்திரமா அப்படியே வீட்டு கொண்டு போயிடலாம். அதோட 4 தடவை படுத்து எந்திரிச்சிட்டா. அவளும் முடியல. அவளுக்கு எப்படி வருதுன்னு தெரில. வலிக்குது, அவ்வளோ கஷ்டம் தெரில. முள்ளு மேலேயே படுக்கிற. நீ வேறு இடம் பார்க்கவே மாட்டேன்ற. வேறு இடத்துக்கு போனால் வர மாட்டேன்றான். வரட்டும், நம்ம கொஞ்சம் நேரம் ஆகட்டும்னு அரைஞ்சு டைம் இருக்குது. நம்ம கொஞ்சம் தள்ளியே நின்றுக்கிறோங்க. வந்துருச்சுங்க. என்ன கரெக்டாக என்ன பிடிச்சி இழுத்தா தான் வலி நான் அவ்வளோதான் பிடிச்சி இழுத்தாச்சு. பழுனே கற்று வத்தியா? அப்படி கத்தணும். அவ்வளோதான் திறந்தோடனே கத்தணும். ஒரு நிமிஷம் கத்துற வத்தியா? பரவாயில்ல. இது தொப்புள் கொடியெலாம் கரெக்டாக வந்திருக்கான்னு பார்ப்போம். பரவாயில்ல, என்கிட்ட கரெக்டாக தான் எல்லாமே இருக்குது. ரொம்ப கத்திட்டேன். நீ வர்றதுக்கு உங்கள் அம்மாவை உன்னை கத்த விட்ட. எந்திரிச்சிடாதா? இன்னொரு குட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் இதாக இருக்கும். மொதல் கை கால் நல்லா உருவுங்க. குட்டியை கொஞ்சம் இடத்த மாற்றி போடுவோம். எல்லாமே இதாக இருக்குது. அவ்வளோதான் 2வது குட்டி வந்துச்சுங்க. கொஞ்சமாக இழுத்தாச்சுங்க 2வது குட்டியை. இந்த வந்துச்சு ஒரு இதுவும் நல்லா கற்றுங்க. பிறந்தோடனே ஓத்தியா? இது கொஞ்சம் வெடிப்பாத்தே இருக்குது. கண்ணை திறந்து எங்கே பார்க்குது? கரெக்டாக அவங்க அம்மாவை பார்க்குற. அதில் விவரமாத்தே இருக்க. காலை உருவி கையால் உருவிட்டாச்சு. மூக்கில் ஆக்கிய உருவிட்டாச்சு. இன்னும் இதைத்தான் உருவணும். அத்தே நல்லா சவுண்டு பெரிய படமாத்தான் இருக்கு. எந்திரிச்சா நீ எதுக்கு தெரியும்? பிள்ளைய கடத்தி போக மாட்டேன். இரு டைம் அவ்வளோதான். பரவாயில்ல. எங்கிட்ட பழுனே 2 குட்டி போட்டாலும் என்கிட்ட நச்சுன்னு போட்டிருக்கா. நான் கூட பொடி குட்டியாக போட போகிறா அப்படின்னு நினச்சேன். சரி மொதல் பிறந்தது. இது 2வது பிறந்தது. அடையில வச்சுக்கணுங்க. இதுதான் வகுத்தில் உள்ள 2வது பிள்ளைய தான் கொஞ்சம் கடைசி பிள்ளையா. இந்த பிறந்ததை ஒருத்தி எது என்ன குட்டின்னு ஒன்றும் தெரில. இதை கொஞ்சம் அத்தே இப்படி நல்லா கொஞ்சம் 2 பிள்ளையும் கொஞ்சம் வெயிலில் தான் வச்சுருக்கேன். அக்கியெல்லாம் தொடக்கிட்டு 2 எந்திரிச்சு பாலுக்கு தான் பார்க்குது. ஒரு இந்த பிறந்ததை எந்திரிக்குது. பசிக்குது. அதுக்குள்ளே இப்போ தான்ட்ட வந்து அதுக்குள்ளே பசிக்க ஆரம்பிச்சா. வெயில் அடிக்குது. எது என்னென்ன குட்டின்னு பார்ப்போமா? இது முன்னாடி பிறந்தது. இது கெடா குட்டி. இப்போ இவ்வளோ இது 2வது பிறந்தது. இது என்ன குட்டி? இதுவும் கெடா குட்டி. 2 கெடா குட்டி போட்டிருக்கா. பழுனே பரவாயில்லையே. இந்த விட்டு அதிசயமாக இருக்கே. எப்பயும் ஒரு கெடா ஒன்று போட்டோன்னு போடுவா. 2 கெடா குட்டி. கருப்பு வெள்ளையாக பிறந்திருக்கு. இது நம்ம கருப்பு கடாய்க்கு குழுகலை, கருப்புன்னு குழுகல, பெரிய கடாய்க்கு குழுகலை, வேறு கடாய்க்கு குளிச்சு தெரில. மறுபடியும் காலை வாடுறா என்னன்னு தெரில. சரி பழுனே போமா வீட்டுக்கு. இல்லை வேறு எதுவும் குட்டி போட போகிறால ஒன்றுமே சரியாக தெரிலங்க. வகுரை பார்த்தாலும் இன்னும் தெரியல. இப்போ வகுரை எப்பயுமே இப்படித்தாங்க இருக்குது. 2வது பிறந்தவனே பாலுக்கு வந்து வந்துட்டான்டா. கரெக்டாக வந்துட்டான்டா. அது எப்பறம் சொல்லி வச்ச மாதிரியே வந்துடுறீங்க. கரெக்டாக பால் குடிக்க. அவன் என்கிட்ட உருண்டு வரண்டுக்கிறீங்க. என்னடா எந்திரிக்க முடியல? வயசாகி போச்சா? அதுக்குள்ளே அங்கே எந்திரிச்சான் பற்றியா? வண்டி நின்ட்டான். கால் ஒன்று வாடி போட்டிக்கேன். ஒன்று உசலம் போட்டிக்கு நிற்கிது. கால் கீழே விழுந்துடாதா? யாத்து வண்டி கீழே விழுந்து வச்சு எந்திரிச்சிரியா? எங்கிட்ட யார் கால் வர்றா? ஃபோனை கரெக்டாக பார்க்குறான்டா. ஆள் எங்கிட்ட இருக்குது? வண்டி கீழே விழுந்துடாதா? யாத்தே கீழே விழுந்துட்டான்டா. வண்டி இன்னும் நீ கியர் போட்டு நிற்கணும்டா. இன்னும் இந்த ஃபியூல் போகிற பெட்ரோல் போட்டால் தானே. இதோடா அப்படி நீ தாண்டா வெடிப்பாக இருக்கா. உங்கள் அண்ணனை விட நீ தம்பி தாண்டா வெடிப்பாக இருக்க. இப்போ வந்துச்சு வர வெயிலில் படுக்கிறான் பாரு. தூக்கம் வருதாடா? சரி வாங்க உங்கள் அம்மா வீட்டுக்கு கொண்டு போகணும். எப்படி வரப்போகிறான்னு தெரில. இது மொத்தம் வரமாட்டாலே கொண்டு போகிறது பெரும்பாடு. இதுதான் பிறந்தது. இது கொஞ்சம் அந்தளவுக்கு ஸ்பீடு இல்லாமல் இருக்குது. இந்த 2வது பிறந்ததை காட்டுறேன் பாருங்க. எப்படி இருக்கா? இதுதான் கொஞ்சம் செம்ம ஸ்பீடு. நல்லா பயப்பட ஸ்பீடாக இருக்கா. சரி வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போய் பாலை குடிப்போம். ஏன்னா இங்கே வேணாம் வெயில் அடிக்குது. சரி அப்போ நான் கத்துறேன். சரி பழுனே கிளம்புமா. வெயில் அடிக்குது. இதுக்கு இருக்க வெயில் கூட ஆரம்பிச்சிச்சு. இங்கேருந்து சட்டை போட்டு நிறைய கட்டுவோம். ஆடுகள்லாம் பின்னாடி வரட்டும். நம்ம இவ்வளோ கொண்டு போவோங்க. எங்கனையே படுத்துருவாங்க. ஏந்திர ஒரு குட்டியை உள்ளே போட்டுக்கிருப்போம். ஒரு குட்டியை கையில் பிடிச்சதான் வருவா. நீ உள்ளே படுற என்ன தெரிஞ்சு நல்லா குழுன்னு படுத்துக்க. அப்புறம் ஆள் மாற்றுவோம். அதான்டா நல்லா படுக்கிற ஒரு குட்டியை. சரி கிளம்புமா. என்னங்க மறுபடியும் காலை வர்றா? என்னங்கடாது? இன்னொரு குட்டி இருக்கா? இன்னும் அப்படி தெரிலையே. ஒருத்தியை கையில் பிடிச்சாச்சு, ஒருத்தியை பையில் போட்டிருக்கேன்.
உங்கள்கிட்ட வரா பின்னாடியே வரா பழுனே வீட்டுக்கு வந்துடு நீ வாடு வந்தவளே திருப்பி ஓடி போயிடாத ஆடை பார்த்துட்டு ஹாயாக தூங்கிக்கிட்டே வரையா என்னடா தூக்கம் வருதா குளிர்தா தூக்கம் வருது சொக்கி கீழே விழுகிறேன் அப்படி பறந்து போகிறேன் அவங்க அம்மா கத்திக்கிட்டே வரா பாரு என் பிள்ளைய குடுறாண்டு வீட்டுக்கு போயிடுவான் விட்டு அங்கிட்ட தோட்டத்துக்குள்ளே இறங்கிறாத நீ வாட்டுக்கு வெள்ளாம காட்டுக்குள்ளே கூடவே வா உங்களுக்கு தூக்கம் சொக்குது போய் பிள்ளைக்கு குட்டி யார் மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம கருப்பு இருக்கல கருப்புனுக்கு அப்போ இருக்கிற ஒரு கடை அந்த கடாய்க்கு பறந்துதாங்க இருந்தது அதே கடையில் இருக்குது ஏன்னா அப்போ தான் அது இருந்தது இப்போ அந்த கடை இல்லை பயவில் அதே மாதிரி இருக்குது என்னடான்னு பார்க்குறேன் அதை யார் இருக்குது நம்ம கருப்பனுக்கு அப்பேன் பின்னாடி கத்திக்கிட்டே வர்றா கொடுத்துட்டா எங்கிட்ட கொண்டு போயிடாதா நீ வாட்டுக்கிட்டு வர்றா நாங்கள் வீட்டில் கொண்டு போய் இங்கே நம்ம கிளைமேட் வெயில் அடிக்காமல் இருக்குது சரி நண்பர்களே நான் இந்த வீடியோ முடிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு ஓடியா இருக்கு உன் பிள்ளை கையில் இருக்குது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதா அப்படியே உங்களுக்கு லைக் தட்டுங்க நெக்ஸ்ட் அடுத்த ஆடு வீடியோ உங்களை சந்திக்குவா நானும் உங்களை போயிடும் அப்பா நண்பர்களே கொண்டு போய் ஓப்பனில் வீட்டில் சேர்த்துருவோம் வந்த வழியில் திருப்பி ஓடிடுவா சரி இந்தா யாத்தே இந்தா இருக்கும் நீ வாடு விட்டுட்டு ஓடிடாத எங்கிட்ட இவ்வளோ தூரம் வீட்டுக்கிட்ட வந்துட்டு அவ்வளோ மகனே நீ வந்த டயத்தில் அது மழை பெய்யுமா கம்மாயே வாரி காஞ்சி போய் கிடக்கு வா அத்தே உன் மகனை ஒன்றும் செய்ய மாட்டேன் எங்கிட்ட கடத்தி போக மாட்டேன் எங்கிட்ட கொண்டு போயிடாதுன்றா ஓடியா உன் மகன் நீ பிறக்கும்போது மழையாவது கொண்டு போடா நல்லா இருக்குல்ல ரொம்ப காஞ்சி போய் கிடக்கும் விவசாயம்லாம் ஒன்றும் நம்ம காடெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருக்குங்க